ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம ராஜுவோட மாமாவை கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்ச கையோ எதுக்குடா அப்படின்னு சொன்னால், கண்ணா உனக்கு விரிச்ச வழக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ராஜுவோட அம்மா வந்துட்டு நகையை போகாமல் அவங்க மாமா வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஒரு ரீசனுக்காக அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. குமாரோட அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய மூளையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க கேப்பில் ஐயோ மாட்ட போகிறோமேனு யோசிச்சுட்டு இருக்க டைமில் சரி வாங்க சாப்பிட்லான்னு கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிடும் போது எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கலையாடா காட்டருமை அப்படிங்கிற மாதிரி. இவன் என்ன பண்றான்னா, என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்க அண்ணி நகையை எதுக்கு வாங்குனீங்க, போட்ட நகையை வாங்குறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க, என்னது நான் வாங்கினா இன்னும் நினைத்தாய் எதுக்கு கூறினாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோசப்பட்டு இவர் பொங்கி எழுறாராமா. பொங்காத உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் நான் வாங்கலப்பா அப்படின்னு ஐயோ உண்மையை போட்டு உடச்சிட்டானே, காட்டருமைக்கு போட்டிருந்த காட்டருமை ஏன்டா போட்டு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவன் கிளம்பி போக அதுக்கப்புறம் எங்கடி போயிடுச்சு, உண்மையை சொல்லு, நகை எங்க அப்படின்னு பிடிச்சி சந்திரமுகி மாதிரி பேசுறாரு. இல்லை அந்த நகை தான் இது, அந்த சலங்கை தான் இது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கதை தாங்க. ஐயோ இவனுங்க எலும்பு தாங்க முடியலையே, க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிக்காதரா பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே சண்டையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம செந்தில் தீவிரமாக யோசிக்கிறாரு. ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு இவ்வளோ தீவிரமாக யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எட்டி பார்க்குறாங்க. அங்கே என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் காமிக்காதரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் ஃபேஸை காமிக்காதன்னு சொல்லிட்டு சரி கலாச்சாரம் போதும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும் அதுக்காக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஆச்சரியக்குரிய போட்டாங்க. என்னடா அது செந்திலுக்கா இப்படி ஒரு அறிவு திறமை, நான் சொன்னாலே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, இல்லைப்பா அது இல்லைப்பா உன்னை நான் ராணி இல்லை மகாராணியாக நான் உன்னை வச்சுருப்பேன் அப்படிங்கிறாரு. எதுக்குங்க இது, இந்த உருட்டெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரியலப்பா.